பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்ன பண்ணுகிறார்? மரியாள் மேல் அசைவாடினார். அடுத்து எதை காட்டுகிறது? நீர் மேல் அசைவாடின அந்த ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கின்மை வெறுமையின் மேலே அசைவாடினதை அந்த இடத்திலே தேவன் அதை காட்டி கொடுக்கிறார். ஆக மரியாள் மேல் அந்த தேவனுடைய நிழல் வந்த பொழுது அவர் கர்ப்பம் தரித்தாள் என்று பார்க்கிறோம். ஆக எல்லா நிலைகளிலும் தேவன் கிரியை செய்கிறார். எப்படி? ஒன்று, தூதர்களை பயன்படுத்துகிறார், மனிதர்களை பயன்படுத்துகிறார், இயற்கையை பயன்படுத்துகிறார், அவரே இறங்கி வந்து தன் ஆவியினாலே காரியங்களை செய்கிறார். ஆக இந்த தீர்க்க தரிசனம் நகர்ந்து வருகிறதற்கு காலங்கள் பெரிதாக இருந்தாலும், தேவனுடைய செயல்கள் பெரிதாக இருந்தாலும், தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பூலோக சூழ்நிலைகளை அவர் இயக்குகிறார். பாருங்க, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அவங்க எங்க இருக்காங்க? அவங்க நாசரேத்தில் இருக்காங்க, கிட்டத்தட்ட கலிலேயா பகுதியில் இருக்காங்க. அங்கிருந்து எங்க போறாங்க? குடிமதிப்பு எழுதுறதுக்கு யூதேயாவுக்கு போறாங்க. பாருங்க, தீர்க்க தரிசனத்துக்காக மனிதர்களை இயக்கி அந்த சூழ்நிலைகளை இயக்குகிறார். எல்லாமே தேவனுடைய மகத்தான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆக அவனுடைய பிரயாணம் எல்லாமே தேவனால் முன்குறிக்கப்பட்டதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள் நம்ம ஏதோ தற்காலிகமாக நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் பிரச்சனை, ஏன் எனக்கு பதில் வரல, இவ்வளோ வருஷமா நான் கத்தரை தேடுறேனே, இவ்வளோ வருஷமா நான் ஜிபிக்கிறேனே, இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு செழிப்பு இல்லையே, என் வாழ்க்கையில நான் எதையெல்லாம் நான் காத்து கிடந்தனோ எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் காத்திருக்கேன், ஆனா எதுவும் பெறாதனால எனக்குள்ள ஒரு சோர்வு வருது, எனக்குள்ள ஒரு அசதி வருது. என்னை குறித்த தீர்க்க தரிசனம் மாத்திரம் ஏன் நிறைவேறல, என்னை குறித்த தேவ திட்டம் மாத்திரம் ஏன் நிறைவேறல? மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது, துன்மார்க்கனுக்கு நடக்குது, குடிக்கிறவனுக்கு நடக்குது, வெறிக்கிறவனுக்கு நடக்குது, விபச்சாரக்காரனுக்கு நடக்குது, தேவனை தேடாதவனுக்கு எல்லாம் சரியா நடக்குது, ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் குறித்த வேலை இன்னும் வரவில்லை. தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் குறித்தும் வைக்கிறார். நாம் அதை அறியாதபடினாலே பதட்டப்படுகிறோம், பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனோ அதை சரியாக செம்மையாக அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் எப்படி சமநிலையாய் தேவன் முன்குறி